மேஷராசியின் 3 அதிசயங்கள், 3 மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் 7/8/2024 வந்து 9/9/2024 வரைக்கும். இந்த இடத்துல சூரியனுடைய பெயர்ச்சி அடுத்தது சிம்மத்தில் இருக்கும்போது, மேஷத்துக்கு இது 5ஆம் இடமா வரும். பூர்வ புண்ணியஸ்தானம். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ரொம்ப முக்கியமாக சின்ன சின்ன ரெமிடிஸ் பண்ணணும். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அந்த சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சிகரமான ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கதவுகள் திறக்கப்பட போகுது. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் ரொம்ப முக்கியமாக சனி 11 இருக்குது. அடுத்தது விரைய சனி 7 தான் ஸ்டார்ட் ஆகிடுமே அப்படின்னு அடுத்த வருஷத்தை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். நீ இந்த வருஷத்தில் இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானியே உங்களுக்கு பெரிய லாபம், பெரிய வருமானத்தை கொடுத்து உங்களை பாதுகாக்கிறதுக்கான வழியை இறைவன் கொடுத்துட்டு தான் போவார். ஃபினான்ஷியலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பாரு. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக கையாளுகிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக குரு நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் இடம், 2ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 டச் ஆகும்போது எல்லா வித பாக்கியத்தையும் கொடுத்துட்டு தான் போவார். அதில் சூரியன் 5ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக பேர் புகழ் அந்தஸ்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அரசு வேலை டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும். அந்த வழியில் போனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு சூழ்நிலைகள் திறக்கப்போகுது. ரொம்ப முக்கியமாக ராகு 12இல் இருக்கிறார், கேது 6இல் இருக்கிறார். எதிரிகள், மன ரீதியான குழப்பங்கள், உங்களுடைய சந்தோஷங்கள் இதையெல்லாம் ஒரு சிலவங்க உங்கள் வாழ்க்கையில் போனவங்க திரும்ப வருவாங்களான்னா இதையும் நினைக்காம இருங்க. ஏன்னா இங்கே நம்பிக்கை கொடுத்துட்டு துரோகம் செஞ்சுட்டு போனவங்கள திரும்ப திரும்ப அவங்கள நினச்சிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் எதிர்மறை வலையில் சிக்குவதற்காக மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அப்படின்றத மறந்து விடாதீர்கள். அதற்குரிய வாய்ப்புகள் வழிகளே உங்களுக்கு அதிகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலை வாய்ப்புக்குள்ளே நீங்கள் போய்ட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களால் மீண்டு வர்றதுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா இங்கே முடிஞ்சு போன விஷயத்தை நினைக்கிறவங்க ரொம்ப அதிகம். நீங்களும் அதேமாதிரி நினச்சிட்ருக்குறது சரியான விஷயம் கிடையாது. இது வெறும் காதல் விஷயம் மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கை மட்டும் விஷயம் மட்டும் இல்லை, நண்பர்கள் மட்டும் இல்லை, உங்கள் உறவுகள் எல்லா இதுலேயுமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். அதாவது ரொம்ப நீங்கள் நம்பினீங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அந்த ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, நம்ம எவ்வளோ நம்பினோமே, அவங்க இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்களே, ஆனால் இது எல்லாமே இப்படி வீழ்ச்சி ஏற்பட்டுருச்சே, வழியை கொடுத்துட்டு போயிட்டாங்களே, அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படிலாம் ஏங்காதீங்க. பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சுச்சுவேஷனும் அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அதை விட சந்தோஷமான விஷயம், அதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். ஸோ நான் திரும்ப சொல்கிறது, திருமணம் மட்டும் இல்லை, காதல் மட்டும் இல்லை, அதை தாண்டி எல்லா விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து எல்லாமே இது பொருந்தும். ஏன்னா இங்கே ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கும். ஒருத்தவங்க பணத்தில் ஏமாந்துருக்கக்கூடிய வாய்ப்பு, ஒருத்தவங்க காதல் விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க, ஒருத்தவங்க திருமண வாழ்க்கையில் ஏமாந்துருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கதவுகள் திறக்கப்படும் போது எதிர்மறையான வலை, எதிர்மறையான சூழ்நிலைகள் இதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அந்த எதிர்மறையான வலைகளை போகாதீங்க. நல்ல கதவுகள் திறக்கப்படும், அந்த கதவுக்குள் போங்கள். அதாவது நல்ல கதவுனா நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள். திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அமையும். நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். நல்லா இருப்பீங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காலையில் ஏந்திரிக்க பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹாப்பியாக ஏந்திரிப்பீங்க. மார்னிங் எவ்ரிடே மார்னிங் வேக்கப் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் அந்த ஃபீல் தெரியும். அந்த ஃபீல் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம். நீ காலையில் ஏந்திரிக்க பார்த்து திரும்பி இந்த வேலை செஞ்சாகணுமா, இந்த நபரை வர பார்த்தாகணுமா, நான் இது வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு சந்தோஷமான, சொகுசான, அழகான வாழ்க்கையை நீங்களே தவற விடுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்களே தவற விடுறீங்க. அழகான நல்ல வாழ்க்கையை நீங்களே தவற விட்டுட்ருக்கீங்க. இந்த அழகான நல்ல வாழ்க்கையை தவற விட 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நல்ல வாய்ப்புகளை பெறாதற்கு அப்படியே கடந்துருவோம். இன்றைக்கி 40 வயசு 50 வயசு ஆகிடும், 60 வயசு ஆகிடும், 30 வயசா 40 வயசு 50, அப்புறம் 20 வருஷம் 30 வருஷம் ஓடிட்டோம் டக்குன்னு வேகமாக. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நாட்கள், மாதங்கள், வருடங்கள் வேகமாக ஓடிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம எப்படி செயல்படுறோம், எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறோம், அதை பொறுத்து தான் உங்களுடைய நிலை, தரம், எண்ணம், செயல்கள் எல்லாமே மேலோங்கி போகும். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மரம், செடி, கொடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடும்போது இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாது. அடுத்த வருஷத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி பயந்துட்டுருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மரத்துக்கு பச்சரிசி போட்டு எறும்பு சாப்பிட்டு மனசை சாந்தமான நிலையில் உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கனாலே எல்லாமே ஏற்றம்தான், எல்லாமே வெற்றி தான், எல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயந்தான். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு செயலாக உங்களுக்கு செயல்பட தொடங்கும். அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும், மகிழ்ச்சிகரமாக அமையும். ஓகேங்களா? அதனால் முடிந்து போன எந்த ஒரு விஷயத்தையும் எதை பற்றியும் அதிகம் நினைத்து கொண்டு அதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உயர்வான வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். இப்போ கேது 6ல் இருக்கார், சந்திரனுடைய நட்சத்திரத்தில். அந்த சந்திரன் அடுத்தது கேதுவோட சூரியனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். இந்த கேது எப்பயுமே 6ஆம் இடம், கடன், நோய், எதிரி ஸ்தானம், வயிற்றுவலி சம்மந்தமான பிரச்சனைகள். 12ஆம் இடம் தூக்கம் இல்லாத நிலை. ராகுவோடைய தன்மை மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க்கான பகுதியில் போயிடாதீங்க. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் போயிடாதீங்க. இந்த காலகட்டம் வீழ்ச்சி விரயத்தை கொடுத்துட்ருக்கு. இங்கே கோச்சார ரீதியாக, ஜாதக ரீதியாகவே சிலருக்கு மைனஸில் இருக்கும். இல்லைங்க இது விரய திசை, இது கடன் நோய், எதிரி திசை, இந்த காலகட்டம் நிதானமாக இருங்கன்னு போது அது நிதானமாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு இறைவன் பணம், நான் எந்த முயற்சி பண்ணலாம் வருமானம் வராதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த முயற்சி பண்ணலாம் வருமானம் வரும். பரிகாரங்களும் மனசு தெளிவாக இருக்கிறதும், ஏதாவது ஒரு செயல், அது வேலைக்கு போகிறதா இருக்கலாம், ரிஸ்க் இல்லாத ஒரு தொழில் வேலையாக இருக்கலாம், அதில் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அந்த ஏக்கம், எதிர்பார்ப்பு நிறைவேறும், உங்களுக்கு கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் அம்சம் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். அதில் போனதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் ஃபுல்லாக ஃபாரின் ட்ரிப்பு, டூரு, சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நல்ல நண்பர்கள். அதாவது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு நோகடிக்காமல், வருத்தப்படாமல் அவங்கள்ட்ட பேசினா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு உதவி கிடைக்குது, ஏதாவது ஒரு வழி கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது, ஏதாச்சும் ஒரு விஷயம். அது பணமோ பொருளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சந்தோஷம், கொஞ்ச நேரம் சிரித்து சந்தோஷப்படுற அளவுக்கு வாய்ப்பும் சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம், அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி, மகிழ்ச்சிகரமான விஷயத்தை நோக்கி போவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்பட போகிறது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேதுவுடைய 6ல் இருக்கிறதுனால இந்த ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ண உங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக் மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு 3 விஷயங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த விரய சனிலே பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சுப செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதை நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு இந்த தாக்கம்லாம் குறைஞ்சிடும். நீங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோர்கள் ஸ்தானம், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவில் கொண்டு போகும். ஜீவசமாதிக்கு அடிக்கடி போங்க. அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க. இங்கே போக 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 உங்களுக்கு முன்னேற்றங்கள் பல மடங்கு ஏற்றம், பல மடங்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், இப்படி எல்லாமே உங்களுக்கு ஏற்றம், வெற்றிகரமான விஷயம், உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த நிலை, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது திறக்கப்படும் போது நீங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைக்குள்ளேயும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது 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 பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சந்தோஷன்றது உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக.
ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதுக்கான கட்டணம் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணலாம். என்னால் இவ்வளோ தாங்க ஃபீஸ் பே பண்ண முடியும், பார்க்க முடியுமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஏற்ற மட்டுமே, மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது.